Hare Krishna. Maharashtra சொல்லுங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். மகாராஷ்டிரா சொல்லுங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் லைவ் போகிறதுன்னு சொல்லுங்க யூடியூப்ல. அவர் டயர்டாக இருப்பார். ஸோ பானுமராஜ் இப்போ ஆக்சுவலாக நெல்லூர் ரத் யாத்திரா முடிச்சுட்டு நம்மளுக்காக வந்து வழியில் இங்கே வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முரளிதர். இந்த லெக்சர் மகாராஜோட லெக்சர் லைவ் யூடியூப்ல போகிறது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்திருந்தால் அந்த லிங்கை நீங்கள் அனுப்பலாம். श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा माई की जय. இதுல லேப்டாப்ல போகணுமா? Oh, it's not plugged in. கேபிளே போடலையே. That one? No, I got the thing. Connectors there. ஹரே கிருஷ்ணா. மகாராஜோட மைக் ஆடியோ நல்லா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ என்ன அந்த ஸ்லைட்ஸையும் காமிக்கணும் நீங்கள் ரெண்டும். ஸ்லைடை காமிச்சு மகாராஜ் பேசணும். ஸ்லைடு ஃபுல்லாக ஸ்லைடை. ஓகே. ஸோ இந்த லெக்சருக்கு டைட்டில் பகவத்கீதா லெசன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி பகவத்கீதா படித்தா நம்மளுடைய மனசு மாறுகிறது, வாழ்க்கையை மாறுகிறது, மறுவைகிறது, சேஞ்சஸ் பரிணாமம் வருகிறது அப்படின்னு பற்றி பானு மகாராஜ் பேச போறார். Okay, so first of all, for Bhagavad Gita, we have to understand its importance. So முதல்ல பகவத்கீதாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். For talking about spiritual things, we need some authority or some proof. ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசும்போது நம்மளுக்கு சில அங்கீகாரம் or proof இருக்கணும். So in the material world, for the sciences, they have their authorities, certain textbooks and certain authorities. உலகத்துல விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்க்கு வந்து இந்த ஆய்வு பண்றாங்க, அதுல இருந்து சில எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. அதனால அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்கள்ட்ட ப்ரூஃப் காமிக்கிறாங்க. For spiritual matters which are beyond the material world, there's some question or some controversy. ஆன்மீக விஷயங்கள் பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால சில சமயத்துல சில சிக்கல்கள் இருக்கின்றன. Some people accept scriptures, so we have various religions with various scriptures, that's Bible, Quran, etc. So இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் நிறைய சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால பகவத்கீதா, பைபிள், குரான் என்று பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. Other people will say, no, we shouldn't go by scripture. What authority are they? We should all individually seek out our own spiritual life. So நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நம்ம சாஸ்திரத்தை ஒரு அத்தாரிட்டியா ஏத்துக்கணும்,
அங்கீகாரம் ஏற்றுக்கணும், நம்மளே வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளே ஒரு பாதையில போலாம். And that is quite a common tendency in the modern world. People reject scriptures and they just have their own ideas about what is spiritual life, who is God, etc. So இந்த நவீன காலத்துல நிறைய பேர் வந்து சாஸ்திரத்தை ஏத்துக்கிறதுல நிராகரித்து அவங்களே ஆன்மீகத்தை பத்தி, இறைவனை பத்தி எல்லாத்தையும் தன் சொந்த அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். However, as we see in the material world, they don't do that for science. They don't say everyone's free to make up their own theories and have their own science. They follow some authority. So why not do the same for spiritual life, since it's much more difficult to discuss among people? So science-ல பார்த்தோம்னா யாரும் வந்து சொந்த அபிப்பிராயம் வச்சுக்கிறது இல்ல. எல்லாருமே வந்து அத்தாரிட்டி, அதுக்கான விதிக்கப்பட்ட புத்தகங்கள், சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் தான் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, காலேஜஸ்ல. ஆனா ஆன்மீக விஷயத்துக்கு மட்டும் அவங்க சொந்த அபிப்பிராயத்தை உண்டாக்கிக்கிறாங்க, சாஸ்திரத்தை ஏத்துக்கிறது இல்லை. இது காமனா இப்போ உலகத்துல நம்ம பார்க்கிறோம். So in India, Chaitanya Mahaprabhu has accepted the authority of scripture. So இந்தியா பொறுத்த வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திரங்களுடைய ஆதிக்கத்தை, சாஸ்திரங்களுடைய அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். There are some people even in ancient times in India who would not accept scripture. So புராண காலத்துல கூட சில பேர் வந்து இந்த சாஸ்திரங்களை கொள்ளாம இருந்தார்கள். And in fact they said, let us just enjoy in the material world. So அவங்க அப்ப இருக்கிற மக்கள் கூட சில ரிஷிகள்லாம் வந்து நம்ம பௌதிகத்தை என்ஜாய் பண்ணலாம், இதுக்கு சாஸ்திரங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. So Charvaka is an example of that. சார்வாகா அப்படின்ற முனி இருந்தாரு, இதுக்கு ஒரு உதாரணம் ஆவார். However, the majority of people followed scripture. So ஆனா வந்து மெஜாரிட்டி வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸை ஃபாலோ பண்றாங்க. So many followed the Vedic scriptures. நிறைய பேர் வேதங்களை பின்பற்றுகிறார்கள். Some didn't. சில பேர் அதை பின்பற்றுவதில்லை. So we have Buddha and we have the Jains. They rejected the Vedic scriptures and they started their scriptures. So புத்தர்கள், ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வேதத்தை ஏற்றுக்கல, அவங்க ஏத்துக்காதனால அவங்க வந்து சொந்தமா அவங்க ஒரு மதத்தை உருவாக்கினார்கள். Still the majority of people have accepted the Vedas. So பெரும்பாலும் மெஜாரிட்டி வந்து வேதங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். So the Vedas have some advantage over other scriptures. So வேதங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படினா மீதி சாஸ்திரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. So one, of course, it's very old. ஒன்னு வேதம் ரொம்ப பழமையானது. So being old is not the highest qualification, but nevertheless it gives some respectability if it's ancient. So ரொம்ப பழமையான இருக்கிறதுனால வேதங்கள் வந்து உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு மதிப்பு வருகிறது. So of all the major religions of the world, the Vedas are the oldest scriptures. Bible is relatively recent. Quran is even more recent. So சாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதம் ரொம்ப பழமையானது, புராணமானது, மீதி சாஸ்திரங்களை தவிர. Of course, we say the Vedas have no age; they're eternal. So நம்ம என்ன சொல்றோம், வேதங்களுக்கு வந்து ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது, அது நிரந்தரமானதுன்னு சொல்றோம். Yeah, but in terms of modern, scholarship, they say maybe 5,000 years ago the original Rig Veda appeared. So இப்ப இருக்கிற சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ரிக் வேதம் தோன்றியது. So Vedas are old. Also, it's a huge amount of verses, a huge amount of literature. So வேதம் பார்த்தோம்னா அதுல எக்கச்சக்கமான ஸ்லோகங்கள் இருக்கு. And the Vedas actually are divided into four, not one Veda. There's four Vedas. ஒரு வேதம் கிடையாது, 4 வேதங்கள் இருக்கின்றன. And each of them is quite huge. ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசு. Each Veda has 4 parts to it. ஒரு வேதங்களில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. So simply to learn one Veda is quite a difficult task. So ஒரு வேதம் வந்து நம்ம ஒரு ஜென்மத்துல படிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். So Vedas, so therefore not only we have ancient scripture, we have big scripture. நம்ம வேதங்கள் வந்து பழமையானது மட்டுமல்ல, புராணத்தமானது மட்டுமல்ல, ரொம்ப பெரிய சாஸ்திரங்களாகும். Unfortunately, because it's so big and because it's so ancient, it's also a little difficult to understand. So பழமையா இருக்கிறதுனால, ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சில சமயத்துல அதை புரிந்து கொள்வது கடினமா இருக்கிறது. So we have other works that were written to simplify the present meaning of the Vedas. So அதனால அதை தவிர இந்த 4 வேதங்களை தவிர சில சாஸ்திரங்கள் எழுதப்பட்டன வேதத்துடைய அர்த்தத்தை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக.
So we have the Ramayana and the Mahabharata. ரெண்டு இதிகாசங்கள் இருக்கின்றன, வேதத்துடைய கருத்தை கொடுக்கக்கூடிய ராமாயணம் and மகாபாரதம். These are called itihasa. இதுக்கு பேரு இதிகாசம்னு பேரு. So unlike the Vedas, they're grammatically very simple. So வேதங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கிய ரீதியில பார்த்தனா எளிமையானவை. And anyone can hear and study them. அதை யார் வேணா கேட்கலாம், யார் வேணா படிக்கலாம். Whereas the Vedas, you had to be dvija, twice born, to hear and pronounce the Vedas. வேதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம த்விஜனா இருக்கணும், பிராமணனா இருக்கணும், அதை படிச்சு அதை கேட்கறதுக்காக. However, Ramayana and Mahabharata are also very big works. ராமாயணம் மகாபாரதம் பெரிய இலக்கியங்கள். In fact, they're also maybe some of the largest pieces of literature in the world. So உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சைஸ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய இலக்கியங்களாகும். If we compare the Western epics like the Iliad and the Odyssey, very famous one in Greek, they're very small compared to the Mahabharata, very small. So மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிற இலியட் and ஓடிசி அப்படின்ற இலக்கியங்கள் கிரேக்கிய நாட்டை சேர்ந்தது. அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அது ரெண்டு இலக்கியம் ரொம்ப ரொம்ப சின்னது, ராமாயணம் ரொம்ப பெருசு. So to make things a little simpler, in the Mahabharata we also have the Bhagavad Gita, which is again a summary of all the Vedic knowledge, which was rather huge. So வேதங்கள் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால மகாபாரதத்துல ஒரு சின்ன பீஷ்ம பருவத்துல வரக்கூடிய ஒரு சின்ன அங்கம் பகவத்கீதை, அது 4 வேதங்களுடைய சாரம். Of course, some people also complain about Bhagavad Gita, it's too big. So சில பேர் பகவத்கீதை கூட பத்தி என்ன சொல்றாங்கன்னா இதே பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So anyway, it's much smaller than the Mahabharata, it's much smaller than the Vedas. So வேதங்களோட ரொம்ப சின்னது, மகாபாரதத்தோட ரொம்ப சின்னது இது பகவத்கீதை. And it presents the same knowledge and the same conclusion. And வேதத்தில் சொல்லப்பட்ட அதே கருத்து அதே முடிவு பகவத்கீதா சொல்கிறது. However, if one is looking for something simpler, we get it in one verse. நம்ம ஒரே நம்மள இன்ஃபேக்ட் இது 700 ஸ்லோகங்கள் இருக்கு பகவத்கீதால, படிக்க முடியலன்னா கீதா மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வச்சு நம்ம வேதத்தின் சாரத்தை புரிந்து கொள்ளலாம். So we have Ekam Shastra and the Vakyaputra Gita. Only one scripture, the Bhagavad Gita. So இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? ஒரே ஒரு சாஸ்திரம் போரும், பகவத்கீதை. Ekadeva, one supreme lord, the Vakyaputra, Krishna. ஒரு பகவான், ஒரு இறைவன் போரும், தேவபுத்திரனான கிருஷ்ணர். Karma Pyekam, one activity, Devaki Putra Seva, serve Krishna. ஒரு கர்மம் போகும், தேவகி புத்திரனான கிருஷ்ணனுடைய சேவை. Mantra Pyeko, one mantra, Devaki Putra Nama, the name of Krishna, that's the only mantra. So ஒரே மந்திரம், அது தேவகி புத்திரனான கிருஷ்ணனுடைய பெயர்கள். So that's actually the conclusion of Bhagavad Gita. இதான் பகவத்கீதாவுடைய கன்க்ளூஷன் ஆர் முடிவாகும். Anyone know which verse that is? சர்வதர்மான் பரித்யஜ்ய. Yeah, Mamekam Sharanam Raja, surrender only unto me. So பகவத்கீதையில ஒரே ஒரு ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம், அதுல சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜன் சொல்றார். இதான் பகவத்கீதாவுடைய கன்க்ளூஷன், முடிவாகும். There it says Mamekam, only to me, only to Krishna. எனக்கு மட்டும்தான், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. One action, Saranam Braja, surrender, bhakti only. என்ன பண்ணணும்னு சொல்றாரு? எனக்கு சரணமடைந்து பக்தி செய்வாயாக. Okay, so Bhagavad Gita has 18 chapters and it discusses many topics like Karma Yoga, Jnana Yoga, Stanga Yoga, and Bhakti Yoga. So பகவத்கீதையில பல அத்தியாயங்கள் இருக்கு, ஆனா பெரும்பாலும் அதுல முக்கியமா 4 யோகங்கள் அது வர்ணிக்கப்படுகின்றன: கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். And the ideas are spread out all over the place in the Bhagavad Gita. So பகவத்கீதால பல கருத்துக்கள் பரவலாக சொல்லப்பட்டிருக்கின்றன. Primarily we get Karma Yoga discussed in the first 6 chapters. முதல் 6 அத்தியாயங்கள்ல பகவான் கர்ம யோகத்தை பத்தி சொல்கிறார். And Bhakti Yoga in the middle 6 chapters. பகவத்கீதா 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் 6 அத்தியாயங்களை சொல்கிறார். And Jnana Yoga in the last 6 chapters. ஞான யோகா கடைசி 6 அத்தியாயங்களை சொல்கிறார். So the first chapter is describing the setting of the Bhagavad Gita. So முதல் அத்தியாயத்துல குருக்ஷேத்திர போர்க்களத்துல சேனைகள் எப்படி அணிவகுக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. And though this is a philosophical and theological work, it takes place just before a big battle. இது பகவான் வேதங்களை சுருக்கி சொன்னாலும்
தத்துவ ரீதியா உயர்ந்த தத்துவம் சொல்லப்பட்டிருந்தாலும் பகவான் இந்த போர்க்களத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை போதிக்கிறார். We may find it a little strange. Krishna's talking all about being very peaceful and controlling your mind, and he's discussing this and he's encouraging Arjuna to fight a big war. பகவான் பகவத்கீதையில அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனசுல எந்த விதமான கொந்தளிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேசுற இடமும் போர்க்களம், அதுல அர்ஜுனன்ட்ட சண்டை போடும் தூண்டி விடுறார். However, we should not object to this. We should understand that this is actually a realistic picture of the world. ஆக்சுவலா வந்து ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னா இது ஆக்சுவலா உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாகும். World is full of conflict. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கிறது. In fact, that's one of the main obstacles to our peace. சோ நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடங்களா இருக்கக்கூடியது இந்த சண்டை சச்சரவு. Everyone wants peaceful life, but they get all sorts of conflicts. சோ எல்லாருக்கும் அமைதியான வாழ்க்கை எதிர்பார்க்கறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் இருக்கின்றன. It may be small conflict, maybe big conflict. சின்ன சண்டை சச்சரவா இருக்கலாம், இல்ல பெரிய சண்டையா இருக்கலாம். We have conflict among two individuals. ரெண்டு நபர்கள் நடுவுல சண்டை இருக்கலாம். Conflict within families. ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை இருக்கலாம். Conflicts between countries. நாடுகள் நடுவுல சண்டை இருக்கலாம். Conflicts between religions. சோ மதத்து நடுவுல சண்டைகள் இருக்கலாம். And of course there's always some conflict of values. சோ நம்மளுடைய இருக்கக்கூடிய கொள்கைகள் தரப்புல கூட சண்டைகள் இருக்கலாம். Who has the truth? I'm right or you're right. சோ அதுல சண்டை, நான் சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையா அப்படின்ற சண்டை இருக்கலாம். And this leads to another question. What should I do? What is the best choice of action? சோ அதனால இதுல நமக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. இப்போ எது உண்மை, எந்த செயல் சிறந்த செயலாகும், எது சிறந்த ரிசல்ட் ஆகும்? There's a further question because action itself depends upon a goal. What is the actual goal? What am I trying to achieve? சோ ஒரு செயல் அப்படின்னா செயல் மூலமாக என்ன நான் அடைய முயல்கிறேன் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. So in all these conflicts, these are actually the underlying questions. Who's right, who's wrong, what's the truth, what's the action, what's the goal? சோ ஒரு சண்டை சச்சரவு வரும்போது ரெண்டு பேருக்குள்ள இந்த மூணு விஷயங்கள் முக்கியமா இருக்கின்றன. எது உண்மை, எந்த செயல் சிறந்தது, அதன் விளைவு என்ன? Often, though the conflict is there, these questions are not completely answered. சோ அப்படி ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருந்தாலும் இந்த மாதிரி மூணு கேள்விகளுக்கு பதில் நமக்கு கிடைப்பதில்லை. But if we can actually get very good answers to these, we can actually solve this conflict very nicely. இந்த மூணு கேள்விகளுக்கு நம்ம நல்ல ஒரு விடை கிடைத்தால் நம்ம எந்த ஒரு சண்டை சச்சரவையும் ஒரு தீர்ப்பு காணலாம். However, to bring such a solution, we actually have to change ourselves. ஆனா ஒரு நல்ல ஒரு முடிவு நம்ம கொண்டு வரணும்னா நம்மளே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். In other words, philosophy is not just a bunch of words. Philosophy or தத்துவம் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. It must lead to a change in life. So தத்துவம் மூலமா, philosophy மூலமா வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாக வேண்டும். So in other words, we have to change the whole way in which we see the world, and consequently we change the way we live. So நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாம் இப்போ எப்படி காண்கிறோமோ அந்த கண் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். So in Bhagavad Gita, one of the first points that Krishna makes is the importance of the mind. So அந்த இங்கிலீஷ்ல the paradigm shift அப்படினு சொல்வாங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றம், அதுல முதல் கருத்தாக பகவான் இந்த மனசுடைய சக்தியை பத்தி பேசுகிறார். Everyone is using their mind every day. நம்ம எல்லோருமே நம்ம மனசை தினசரி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Who isn't using their mind? யார் தான் மனசை யூஸ் பண்றது இல்ல? Even when you're asleep, you're using your mind, isn't it? தூங்கும் போது கூட மனசை நாம் பயன்படுத்துகிறோம். What happens in sleep? How do you use your mind? எப்படி நம்ம தூங்கும் போது மனசை பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு மகாராஜ் கேக்குறாரு. Dreams are there. கனவுகள் வருகின்றன, அதுல மனசு செயல்படுகிறது. And when you wake up, what happens? Then you start thinking. So எழுந்தினோன உடனே நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். மனசு all day people are thinking. டே ஃபுல்லா நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். Most of the time we don't pay too much attention to what the mind is doing. So முக்காவாசி பெரும்பாலும் வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில மனசு என்ன செய்யறது அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்ல. But actually it's controlling our whole life. நம்ம வாழ்க்கையை முழுமையாக நம்ம மனசு கட்டுப்படுத்துகிறது, அடக்குகிறது. Our thoughts,
will determine what happens to us. They will determine our future. ஸோ நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனைகள் தான் நமக்கு வரக்கூடிய விளைவுகளை நிர்ணயிக்கும், நம்முடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கும். Based on our thoughts, we do actions. Based on the action, we get results. ஸோ நம்ம எண்ணத்துக்கு தகுந்தாப்புல செயல்படுகிறோம், செயலுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு விளைவுகள் வருகின்றன. Now, unfortunately, of course, we're not keeping track of all of our thoughts, so we're not really keeping track of where we're going in life also. ஸோ துரதிருஷ்டவசமாக நம்ம எண்ணங்களை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வதில்லை, அதனால நம்ம எங்க போறோம் என்று நம்மளுக்கு தெரியவதில்லை. But even that type of inattentive processing of thoughts, etc., is leading you someplace. It's taking you somewhere. ஆனா கவனமின்மையோடு நம்ம சிந்தனைகள் இருந்தாலும் நம்மளை எங்கேயோ அழைத்து செல்கிறது. And that mind has a very great power to give you some sort of destination. ஸோ அந்த மனசுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, நம்மளுக்கு வருங்காலம் எப்படி அமைய போறது என்ற விஷயத்தை நம்ம மனசு நிர்ணயிக்கிறது. It determines where you go in this lifetime, and it also determines where you go next life. இந்த ஜென்மத்துல நம்ம எங்க போறோம், என்ன அடைய போறோம், அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்துல என்ன அடைய போறோம், எங்க போறோம் அப்படின்னு நம்ம மனசு முடிவு செய்கிறது. So if you're not quite sure where your mind is going all the time, that's exactly where you go. So நம்மளுக்கு தெரியல நம்ம மனசு என்ன சிந்திக்கிறது, எங்க போறது அப்படி நம்மளுக்கு தெரியலனா நம்மளுக்கும் ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கும், நம்ம எங்க போய் எதை அடைய போறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். In other words, you don't go much anywhere. நம்ம எங்கேயுமே எதுவுமே பெருசா லைஃப்ல சாதிக்க முடியாது. It's like a boat on the water with nobody in it. It just goes anywhere. எப்படி ஒரு படகு காத்தடிக்கிற சமயத்துல ஒரு நதியில இருந்தா அது எங்க போறதுன்னு நமக்கு தெரியாது, திசை மாதிரி எங்க போயிட்டு இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. We have a picture. Who's this? இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய யாரு? So what happened to Bharat? இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறோம் ஜடபரத்தை பார்க்கிறோம், ஒரு மான் பார்க்கிறோம். And then what happened? He became a deer. சோ இறக்கும் போது அவர் ஒரு மான் குட்டியை நினைத்தார், மானை நினைத்தார், அடுத்த ஜென்மத்துல மானா பிறந்தார். So why did he become a deer? Because he was thinking of a deer. சரி, அடுத்த ஜென்மத்துல அவருக்கு மானா பிறவி கிடைச்சது, ஏன்னா அவர் இறக்கும் போது மானியை சிந்தித்துக் கொண்டிருந்தார், நினைத்துக் கொண்டிருந்தார். So the thought of a deer produced a deer body. சோ ஒரு மானை பத்தி நினைச்சதுனால அவருக்கு அடுத்த ஜென்மத்துல ஒரு மான் உடல் கிடைத்தது. So in other words, we have to control the mind. சோ அப்படினா என்ன அர்த்தம்னா இதுலயே நமக்கு தெரிகிறது நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும். So Krishna says one must deliver himself with the help of the mind, not degrade himself. The mind is the friend of the conditioned soul and his enemy as well. சோ பகவான் 6வது அத்தியாயத்தை சொல்றார், ஒருவன் தன் மனசு மூலமாக தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்ள கூடாது. அண்ட் மனசு, ஏன்னா மனசு மூலியமா நம்மளை உயர்த்தி கொண்டால் மனசு நம்முடைய நண்பன், மனசு மூலியமா நம்மளை தாழ்த்தி கொண்டால் மனசே நம்முடைய எதிரியாக மாறுகிறது. So when is the mind the friend? எப்போ மனசு நம்மளுக்கு நண்பனாக செயல்படுகிறது? If we can control it. எப்போ நம்ம மனசு அடக்க முடியுமோ அப்ப மனசு நம்மளுக்கு நண்பனாக செயல்படுகிறது, நண்பனாக இருக்கிறது. When is it the enemy? எப்போ நம்முடைய மனசு நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறது? When we don't control it. எப்போ மனசை நம்ம அடக்கவில்லையோ, which means most of the time. அப்படின்னா கிட்டத்தட்ட வாழ்க்கையில most of the time, majority of the time நம்ம மனசை சாதாரண மனுஷன் அடக்கிறது இல்ல. So in other words, we have to be very conscious of where the mind is going all the time. அதனால எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும், மனசு என்ன சிந்திக்கிறது, எங்க நம்மளை அழைத்து செல்கிறது என்று. Our mind is actually connected to the senses. நம்ம மனசுக்கும் புலன்களுக்கும் தொடர்பு இருக்கின்றன, சம்பந்தம் இருக்கின்றன. And the senses are observing all sorts of things in this world. So புலன்கள் வந்து இந்த உலகத்துல பலவிதமான விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, அவர் கிரகித்து கொண்டே இருக்கின்றன. So through the senses the mind becomes attracted to everything in this world. So புலன்கள் மூலமாக மனசுக்கு இந்த உலகத்து மேல எல்லா விஷயத்து மேலும் கவர்ச்சி வருகிறது. And generally we don't control that. சாதாரணமா நம்ம மனசை வந்து இந்த மாதிரி அந்த கவர்ச்சியில இருந்து மனசை நம்ம அடக்கிறது இல்ல. So we get attached to things in this world. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல நம்மளுக்கு பற்றுதல் வருகிறது. So this is the lack of control. We get stuck, we get attracted to things in this world continually. அதனாலதான் நம்மளுக்கு இது ஒரு பெரிய தடங்கலா இருக்கு, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் மேல நம்மளுக்கு மனசு புலன்கள் மூலமா மனசு கவர்ச்சி வருகிறது. So we don't control the mind, we don't control the senses, and therefore we're floundering around like a boat in the water with no captain. So இந்த மாதிரி மனசையும் புலன்களையும் அடக்கலைன்னா எப்படி ஒரு படகு
ஒரு கேப்டன் இல்லாம அது இங்கெங்கும் தண்ணியில் சென்று கொண்டிருக்கிறோமோ அதே போல மனசு இந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கின்றது. So it's a very what logical progression. Thoughts determine action, action produce results. Everybody knows that. ஸோ இதான் லாஜிக்கலா பார்த்தோம்னா நம்ம எண்ணங்கள் வந்து உணர்வுகளை ஃபீலிங்ஸை உண்டாக்குறது, ஃபீலிங்ஸ் வந்து செயல்களை உண்டாக்குறது, அதனால சில விளைவுகள் வருது, திருப்பி அதுலேருந்து சிந்தனைகள் வருது. So if we want some control in life, first we have to control the thoughts, then we control the action, then we control the results. ஸோ வாழ்க்கையில் ஏதாவது விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்களை நாம் அடக்க வேண்டும். அது மூலியமாக நம்மள உணர்ச்சிகளை அடக்கலாம், அது மூலியமா செயல்களை அடக்கலாம், அது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நல்ல பலனா கிடைக்கும். Now to some degree everybody has a little control of their mind. பொதுவா பார்த்தா எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு அவங்க மனசை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. And it's because of that we can carry on with our daily life. அதனால தான் நம்ம வாழ்க்கையை தினசரி வாழ்க்கையை நம்மளால வாழ முடிகிறது. Some people have trouble even doing that. சில பேருக்கு வந்து வாழ்க்கையில சாதாரணமா வாழ்வதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. So they have problems in living itself. அதனால வாழ்வதிலே அவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. But most people have enough control to go wrong with their, manage their daily life. So பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கான அந்த அளவுக்கு மனசுல அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. But is that enough control? அது அந்த மன அடக்கம் போருமா? So this leads to another point we have to do. That is, when we are having thoughts and then we're acting, we are responsible for the different actions that we do. So ரெண்டாவது பாயிண்ட் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா பகவத்கீதையில, இப்போ நம்ம மனசுல எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்களை சார்ந்து நம்ம செயல்படுகிறோம், அப்போ நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த எண்ணங்கள் தகுந்தாப்புல நம்ம செயல்படுத்தினாலும் அந்த செயலுக்கு நாம் தான் பொறுப்பாகிறோம். Generally we think of the result for myself because I will get a good result, I will do that particular action. So நார்மலா நம்ம சுயநலமா இருக்கோம், நான் இந்த பர்టిక్యులர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக நான் இந்த செயல்படுவேன் அப்படினு சொல்லிட்டு நம்ம செயல்படுகிறோம். However, we also have to consider that we are not the only living entity in this world. So இன்னொரு விஷயத்தை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நம்ம மட்டும் வாழக்கூடியவர்கள் கிடையாது, பல ஜீவராசிகள் இருக்கின்றன. So we cannot think of only with the result I get, we have to think of all the other living entities as well. So நம்ம எப்பயுமே சுயநலமா நம்மளுக்கு இது வரணும் அது கிடைக்கணும் அப்படி நினைக்க கூடாது, மீதி ஜீவராசிகளையும் பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும். How does my action affect other living entities, other human beings and the world? என்னுடைய செயல்கள் எப்படி மீதி ஜீவராசிகள் மீதி இருப்பவர்கள் இந்த உலகத்தை எப்படி பாதிக்கிறது அப்படி நாம் சிந்திக்க வேண்டும். So that means we have to be responsible when we choose to do a certain action. So ஒரு செயலை நாம் செய்யணும் என்று முடிவு செய்யும்போது அது பொறுப்பான செயலா இருக்க வேண்டும். A person who thinks only for himself, he is called a selfish person. So யாரொருவன் தன்னை பற்றியே நினைத்துக் கொண்டு செயல்படுகிறானோ அவன் சுயநலவாதி என்று கருதப்படுகிறான். And he doesn't care about what happens to other people through his actions. So தன்னுடைய செயல்கள் மூலமா மீதி பேருக்கு என்ன நடக்க போகிறது என்று பற்றி அவன் கவலைப்படுவதில்லை. However, there's a law in material nature that prevents this type of thought pattern. அந்த ஜட இருக்கையில ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை தவிர்ப்பதற்காக. Generally we don't want to think about it and we say, oh, if it's good for me, I'll do it. ஸோ இந்த ஸ்லைடில் காமிக்கிற மாதிரி நம்மளை பற்றி தான் நினைக்கிறோம். ஸோ இந்த செயல் செய்யணும்னா எனக்கு நல்லதா அப்படின்னு பார்க்குறோம், மீதி பேர் பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை. Anything bad happens to anybody else, I'm not responsible, they're responsible. ஸோ என் செயல் மூலிமா மீதி பேர் பாதிக்கப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அவங்க தான் பொறுப்பு. But to prevent that, then we have the law of karma. ஸோ அதை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று பகவானுடைய கர்மம் என்ற சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. Whether you like it or not, whatever act you do, you're forced to take responsibility. So இந்த கர்மத்தின் சட்டதிட்டம் படி நம்ம எந்த செயலை செய்தாலும் நம்ம அதை நம்பினாலும் நம்பாட்டாலும் அந்த செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you do acts which create suffering for others, you get punished for that. You get suffering for yourself. So அப்படினா என்ன அர்த்தம்னா law of karma படி நம்ம ஏதாவது செயல் மூலமா மீதி பேருக்கு துன்பம் வந்தால் அது எனக்கு வருங்காலத்தில் துன்பத்தை கொடுக்கும். So the law of karma is not harsh because you also get the opposite. If you do activities that give benefit to others, then you get very good results. So இந்த பகவானுடைய law of karma படி நம்ம மீதி பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு வருங்காலத்துல நல்லதும் நடக்கும். So of course we have a replica of this in the material world, that is material governments. They have laws. So எப்படி இதே மாதிரி நம்ம இந்த பிரதிபலிப்பை இந்த பூலோகத்துல பார்க்கலாம், பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள். And if you break the law, then you get punished. எப்படி நம்ம
நாட்டுல வந்து நம்ம சட்டத்தை மீறினா நமக்கு தண்டனை கிடைக்கிறதோ. If you follow the law, I don't know, you get reward. Good citizen. Generally they don't reward you, but anyway, the law of karma, you get a good reward. So நம்ம அரசாங்கத்துல நம்ம நாட்டுல நம்ம நல்லது செய்தால் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரிவார்டோ அது கிடைக்காம இருக்கலாம். பட் பகவானுடைய சட்டத்திட்டம்படி நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும். Okay, so the law of the thing country is there, but generally you can try to be clever and escape the law also. You cannot escape the law of karma. It's inevitable. Whatever you do is going to have results sometime in some future life. So நம்ம இந்த நாட்டுல இருக்கும்போது சில செயல்கள் தப்பான செயல்கள் செய்தாலும் நம்ம புத்திசாலித்தனமா இருந்தா அதுல இருந்து தப்பித்து கொள்ளலாம். அது விளைவை நம்மளை பாதிக்காம. ஆனா லா ஆஃப் கர்மா படி நம்ம எந்த ஒரு செயலிலிருந்து நம்ம தப்ப முடியாது. அந்த விளைவை இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ ஏதோ வருங்காலத்து ஒரு ஜென்மத்தில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். So generally the activities that are going to give bad results, they are called sin. So எது வந்து நம்மளுக்கு கெட்ட விளைவு தீங்கு விளைவை கொடுக்கக்கூடாதோ அதுக்கு பேரு பாவம் என்று பாவ செயல்கள் என்று சொல்லப்படுகின்றன. And the sins involve unnecessary violence in this world. So எந்தெந்த செயல்கள்லாம் தேவையில்லாத வன்முறையை உண்டாக்குகின்றனோ அது பாவ செயல்கள் என்று சொல்லப்படுகின்றன. And the opposite we call punya. It gives you very good results. These are activities that give benefit to us. எந்த செயல் மூலமா மீதி பேருக்கு நன்மை உண்டாகிறதோ அதை நம்ம புண்ணியம் என்று சொல்கிறோம். So we may ask, well, if I don't know, where am I going to learn about all of this? So எனக்கு எது புண்ணியம் எது கெட்டது எது நல்லது அப்படின்னு தெரியலனா இத பத்தி நான் எங்க போய் தெரிந்து கொள்ள வேண்டும்? So the scriptures will tell us. சாஸ்திரங்கள் நமக்கு அது சொல்லும். So the whole law of karma is for a certain purpose. So இந்த பகவானுடைய இந்த law of karma சட்டதிட்டம் கர்மத்தின் சட்டதிட்டம் ஒரு particular குறிக்கோள் இருக்கின்றன. And that is to make us responsible in our choice of activity. So எதுக்குன்னா இதை நம்ம ஒரு செயலை செய்யும்போது அது செயலுக்கு நாம் தான் பொறுப்பு என்று உணர்த்துவதற்காக. I have to think very carefully before I do the activity because I will get some result. ஒரு செயலை செய்யும்போது அதை சிந்திச்சு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த செயலோட விளைவுக்கு நான் தான் பொறுப்பு. So this leads us to another principle. இதிலே நம்ம இன்னொரு கொள்கையை தெரிந்து கொள்கிறோம். We're doing all of our activities, but we also have to have a particular goal. So நம்ம செயல்படுகிறோம், அந்த செயலுக்கான ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு கோல் இருக்க வேண்டும். Of course, everybody has some sort of goal. எல்லாருக்குமே ஒரு செயல் செய்யும்போது ஒரு கோல் இருக்க தான் செய்கிறது. In fact, everybody has many goals. எல்லாருக்கும் நிறைய இலக்குகள் இருக்கின்றன. That's the way in which we can achieve something in this life. இந்த உலகத்துல இந்த ஜென்மத்துல நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா கோல் இருந்தாதான் இலக்கு இருந்தாதான் நம்ம சாதிக்க முடியும். This will also, we can say, distinguish the human being from the animals. So விலங்கினத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்களுக்கு கோல் கிடையாது, நம்மளுக்கு கோல் இருக்க வேண்டும். Animals are very limited in their goals. So animals விலங்கினத்துக்கு வந்து இருக்கக்கூடிய இலக்குகள் ரொம்ப குறுகிய இலக்குகள் ஆகும். What goals they have? விலங்கினத்துக்கு என்ன கோல் இருக்கின்றன? What about human beings? Same. So ஆகார நித்திர பயம் மைத்தூனம் அப்படின்ற 4 கோல் தான் விலங்கினத்துக்கு இருக்கு. சாப்பிடுறது, தூங்குறது, பாதுகாத்துக் கொள்வது. அதே போல மனுஷனுக்கும் இந்த 4 தான் பண்றான். So what's different? என்ன வித்தியாசம் மனுஷனுக்கும் ஒரு மிருகத்துக்கும்? One thing, as human beings, we can modify eating, sleeping, mating, defending in many different ways that the animals could not do. That's our privilege. So மனுஷன் அறிவாற்றல் நிறைய இருக்கிறதுனால அந்த எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி உடல் கொள்ளுது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பலவிதமா அதே 4 விஷயத்தை பண்ணலாம். அனிமல்ஸ்க்கு வந்து அந்த வித்தியாசம், அந்த வெரைட்டி கிடையாது. So we have many complex goals. So அதனால வந்து ஒரு மனுஷன் தனிப்பட்ட மனுஷனுக்கு பார்த்தா எக்கச்சக்கமான ஏராளமான கோல்ஸ் அது இலக்குகள் இருக்கின்றன. But actually same as animals. ஆனா இத பார்த்தா all this. இது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்லைட்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் ஒரு விலங்கினத்துக்கு ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய கோல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, வித்தியாசம் இல்லை. So you got physical goals, financial goals, artistic goals, whatever. Basically it's eating, sleeping, mating, defending, all of them. So ஆகார நித்திர பய மைத்தூனம் அந்த கோல்ஸ் தான் வெவ்வேறு விதமாக பிரதிபலிக்கிறது. நம்ம பிசிக்கல் கோல்ஸா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட கோல்ஸா இருக்கலாம். Okay, so all of these things are temporary, impermanent. So பார்த்தோம்னா நம்ம வெச்சுக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே தற்காலிகமான இலக்குகள் தான் இருக்கின்றன. And when you die, you cannot take them with you. So நம்ம இறக்கும்போது நம்ம கூட இந்த எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது.
So therefore, why do we have these goals? Why do we strive so much for all of these different things? ஸோ இது நம்ம எடுத்துன்னு போக முடியாது, ரொம்ப தற்காலிகமானது அப்படின்னாக்க ஏன் வந்து மனுஷன் இதுக்காக ரொம்ப கடுமையா முயற்சி செய்கிறார்? So then we're back to the question, okay, where am I going? What am I doing? What's the meaning of life again? ஸோ இதுக்கு வந்து நம்ம பதில் தேடணும்னா நம்மளுக்கு திருப்பி அந்த பழைய இதுக்கு கேள்வி போகணும். நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற We விஷயங்கள். can realize that all of this is very impermanent. Then we have to ask this question. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பர்மனெண்ட் கிடையாது அப்படின்ற போது நம்ம இந்த கேள்வியை மனதில் தோன்ற வேண்டும். Unfortunately, most people don't ask this question too much. துரதிருஷ்டவசமாக மக்கள் இந்த தற்காலிகமான விஷயத்தை புரிந்து கொண்டும் அதை கேள்வி நிறைய கேட்கறதில்லை. And perhaps when they're about to die, then they realize they should have an answer to that question, but it's too late at that time. So நார்மலா மனுஷன் மரண தருவாயில் இருக்கும்போது வயசான அப்புறம் அப்போ அவருக்கு இந்த சிந்தனை வருகிறது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, பட் அதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் செயல்பட முடியாது. அது லேட், இட்ஸ் வெரி லேட் டு ஆக்ட் ஆன் தட். செயல்பட முடியாது. So we can use the mind to set our goals. So நம்ம மனசை பயன்படுத்தி வாழ்க்கையில இருக்கக்கூடிய இலக்குகளை நாம் நிர்ணயிக்கலாம். But actually, as I said, most of our goals are simply the same goals as the animals. So பெரும்பாலும் பார்த்தா மனுஷ வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்குகள் கிட்டத்தட்ட மிருகங்கள் செய்யக்கூடிய இலக்குகள் மாதிரி தான் இருக்கு. So we can do a little better than that, like the little dog here, and we can go higher than so நம்ம கொஞ்சம் animals. மிருகத்தோட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு அடையலாம். இங்க இந்த ஸ்லைட்ல காட்டுற மாதிரி we can try to get answers to this. So இந்த மூணு கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடலாம். நான் எங்க போறேன், நான் என்ன பண்றேன், வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன. So when we do that, then we're doing something the animals cannot do. So அப்ப இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் தேடும்போது நம்ம மிருகங்கள் என்ன செய்ய முடியாதோ அதை நாம் செய்கிறோம். So this is where the scripture becomes very useful. இந்த இடத்துல தான் நமக்கு சாஸ்திரங்கள் ரொம்ப உபயோகமா இருக்கின்றன. So the scripture can give us answers to these questions. இந்த மூணு கேள்விகளுக்கு இந்த சாஸ்திரங்களால பதில் சொல்ல முடியும். In fact, in the second chapter of Bhagavad Gita, this is the first teaching that Krishna gives to Arjuna to solve his problem. So அர்ஜுனன் இந்த போர்க்களத்து ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனையில் இருந்தார். ஸோ அர்ஜுனனுக்கு தன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கறதுக்காக, ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்காக, விடை கொடுப்பதற்காக பகவான் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் அது முதல்ல இந்த விஷயத்தை கூறுகிறார். So this is the basis of spiritual life. இது ஆன்மீகத்தின் அடிப்படையான விஷயமாகும். I am not the body, but I am Atma, I am soul. So நான் உடல் அல்ல, இந்த தற்காலிகமான உடல் அல்ல, நான் நிரந்தரமான ஆத்மா. Many religions in the world don't even get this far. So அந்த உலகத்துல கூடிய பல மதங்கள் இந்த அளவு கூட போவதில்லை. They don't have a clear distinction in body and soul even. So ஆத்மாவை பத்தி உடலை பத்தி வேறுபாடு ரொம்ப தெளிவா மீதி மதங்கள்ல இல்ல. But in the very beginning of Bhagavad Gita, we find this is a very, very important fact that is revealed. So பகவத்கீதை முதல் பாடம் பகவான் கற்பிக்கிறது இது மாதிரி, இது முக்கியமான விஷயம், நம்ம இந்த உடல் அல்ல, நம்ம ஆத்மா என்ற. So the body dies, but I don't die. So இந்த உடல் இருக்கிறது, நான் இறப்பதில்லை. And all these goals of eating, sleeping, mating, defending that we do all of our life is part of this body, which dies, all temporary. So சாப்பிடுவது, உண்பது, தூங்குவது, காப்பாற்றிக் கொள்வது, உடல் உணர்வு கொள்வது எல்லாம் இந்த உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள் ஆகும். So that's why people will ask this question, well, who am I when they're dying? Because all of these things are useless, even the body. So who am I? So இறக்கும்போது நிறைய பேருக்கு சிந்தனை வரலாம், இந்த உடல் பயனற்றதாக இருக்கிறது, செயலற்றதாக இருக்கிறது, அப்ப நான் யார் என்ற சிந்தனை மரண தருவாயில் சில பேருக்கு வரலாம். So we are not the body. நான் இந்த உடல் அல்ல. A body is made out of matter. Matter is unconscious and lifeless. இந்த உடல் ஜடம் உயிர் கிடையாது, அறிவு கிடையாது, temporary. அது தற்காலிகமானது. It decays. அது டீகம்போஸ் ஆகும், அப்படின்னா பழுது அடையும். Subject to loss. If I'm attached to it, it generally gets destroyed. இந்த உடல் அழிக்கப்படும். So we have a body that is sickness, old age and death. இந்த உடல்ல வியாதி இருக்கு, முதுமை இருக்கு, மரணம் இருக்கு. இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டவை. All this produces misery for us. So இதனால நமக்கு துன்பம் தான் வருகிறது. So fortunately, we're not the body, we're the Atma.
ஆனா அதிர்ஷ்டவசமாக பகவத்கீதை எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த உடல் கிடையாது, நாம் எல்லாருமே ஆத்மாக்கள். The Atma is conscious. ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கிறது, சைத்தன்யம் இருக்கிறது. The Atma can know things. ஆத்மாவால புரிந்து கொள்ள முடியும். The Atma can decide to act. ஆத்மா செயல்படுறதுக்கு முடிவு செய்ய முடியும். The Atma can experience joy. ஆத்மா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். Atma is eternal. ஆத்மா நிரந்தரமானது. It's without change, without death. அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, மரணமும் கிடையாது. We see in Bhagavad Gita chapter 2, Krishna says you can't cut it, you can't dry it up, you can't burn it, you can't drown it, you can't wet it, you can't do anything to the Atma. So கிருஷ்ண பகவதி 2வது சொல்றார், ஆத்மாவை நீ வந்து துண்டிக்க முடியாது, ஆத்மாவை உணர்த்த முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆத்மாவை நினைக்க முடியாது அப்படின்னு சொல்றார். In other words, you are beyond time and space. இதுல என்ன புரியுதுன்னா நான் என்ற ஆத்மா காலத்துக்கு இடத்துக்கு அப்பாற்பட்டது. You're beyond all the limitations of this material world. பௌதிக லோகத்துல எல்லா நிர்பந்தங்கள் or limitationsக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. So we have to simply free the Atma from body and bodily conception. So ஆத்மா வந்து உடலிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும், அந்த உடல் அபிமானத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். What happens? அப்ப என்ன நடக்கிறது? Then we don't have to fear death. அப்ப மரண பயம் கிடையாது. We don't have to fear an uncertain future. வருங்காலத்தை பத்தி நமக்கு பயம் இருக்காது. We're no longer attached to material things. So பௌதிக விஷயங்கள், பணங்கனோ பேர் இது மேலே நமக்கு பற்றுதல் இருக்காது. We're free from desire and hate. பௌதிக ஆசைகள், இச்சா, ராக துவேஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். We're free of thinking of friend and enemy. இவன் என்னுடைய நண்பன், என்னுடைய எதிரி அப்படின்னு அந்த சிந்தனை விடுதலை கிடைக்கும். So in other words, we can be very peaceful and satisfied. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை உணர்ந்தால் நம்ம ரொம்ப அமைதியா, திருப்திகரமா, நிரந்தரமா இருக்கலாம். So some people get this far. சில பேர் இந்த லெவல் வரைக்கும் இந்த நிலையை அடைகிறார்கள். But this is not the end of spiritual life. This is the beginning of spiritual life. இது ஆன்மீகத்தோடைய முடிவு நிலை கிடையாது, ஆன்மீகத்தோடைய ஆரம்ப கட்டமாகும். So this is actually what the Gyanis and the Yogis get. They get this far. So ஞானிகள் யோகிகள் இது வரைக்கும் வந்து இந்த நிலையை அடைகிறாங்க, அதுக்கு மேல போறது இல்ல. But then there's a fifth shift we have to make, and that is to understand that there's another supreme Atma, supreme soul, that is Supreme Lord. So நம்ம வாழ்க்கையை நல்லா மாற்றிக் கொள்வதற்கு இன்னொரு paradigm shift, இன்னும் அஞ்சாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆத்மாவை தவிர இன்னொரு உயர்ந்த ஆத்மா இருக்கிறார் என்று. So in other words, I am a spirit soul, but I am not alone. There's another supreme soul there. So நான் ஒரு ஆத்மா, ஆனா நான் தனிப்பட்டவன் கிடையாது. ஆத்மா கூட இன்னொரு உயர்ந்த ஆத்மா, பரமாத்மா இருக்கிறார். So he's my guide, my protector, my friend. அவர்தான் என்னை வழிகாட்டுகிறார், அவர்தான் என்னை ரட்சிக்கிறார், அவர்தான் என்னுடைய நண்பன். So Krishna is the protector of all living entities. கிருஷ்ணா எல்லா ஆத்மாக்கள் உயிர்வாழிகளை ரட்சிக்கிறார். But he becomes particularly the protector of one who recognizes him. So முக்கியமாக யார் ஒருவர் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை முக்கியமாக பகவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்கிறார். So Krishna becomes especially affectionate to the devotee. யாருக்கு தனக்கு மேல பக்தி இருக்கிறதோ அவர் மேல கிருஷ்ணர் தன் நேசத்தை செலுத்துகிறார். And he will go out of his way to protect him. So நல்ல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இந்த டிவோட்டியை பகவான் ரட்சிக்கிறார். So we see many examples of that. அந்த சாஸ்திரங்கள்ல பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். For instance, we have Gajendra getting saved. எப்படி கஜேந்திரன் யானையை பகவான் காப்பாத்தினாரோ. And he was not even practicing pure bhakti. கஜேந்திரன் வந்து தூய பக்தி கூட செய்யவில்லை. So Krishna acts as the friend. He's also your advisor. He can tell you, give you good advice. So பகவான் நமக்கு நல்ல அறிவுரையும் கூறுவார். எப்படி அர்ஜுனனுக்கு நண்பனாகவும் ஒரு கவுன்சிலராகவும் செயல்பட்டாரோ. And that we see in the case of Arjuna. So அர்ஜுனன் கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். Krishna acted as his friend in many cases, and then he also acted as his teacher in Bhagavad Gita. பகவான் அர்ஜுனனுக்கு பெரும்பாலும் நண்பனாகவும் செயல்பட்டார், அதே சமயத்தில் அவருடைய ஆசிரியராகவும் செயல்பட்டார். So, Supreme Lord is also the perfect object of love. நம்முடைய நேசத்துக்கு முழுமையான இலக்கா கிருஷ்ணர் இருக்கிறார். He has perfect eternal form, he has perfect beauty, he has perfect qualities. So அவருடைய அழகு நிரந்தரமானது, முழுமையானது, அவருடைய குணங்கள் நிரந்தரமானது, முழுமையானது, அவருடைய செயல்கள் நிரந்தரமானவை, முழுமையானவை. And he has perfect activities. So அவருடைய செயல்களும் முழுமையானவை, பூர்ணமானவை. There is no fault in anything about him. So பகவான் சம்பந்தப்பட்டு அவருக்கு எந்த விதமான
தோஷமோ எந்த விதமான பிழையோ கிடையாது. And he responds in the most perfect way to each individual. So ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கும் அவர் முழுமையாக பரிமாற்றம் செய்கிறார். So therefore a person can be completely satisfied. So அப்போ ஒரு மனுஷனால அவருக்கு முழுமையாக திருப்தியாக இருக்க முடியும். So this relationship is eternal. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவும் இருக்கக்கூடிய உறவு நிரந்தரமான உறவாகும். In the material world, relationships are temporary. பௌதிகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவு முறைகளும் தற்காலிகமானவை. So through this relationship with the Supreme Lord, we get an eternal relationship. So பகவானுடைய உறவு சம்பந்தம் நிரந்தரமானது. So அது கிடைத்த பின் அது நிரந்தரமாக இருக்கிறது. And it's satisfying in all ways. So எல்லா விதத்திலும் அது நமக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கிறது. But not only one person is there. In the spiritual world, we have many people in relationship with Spirit. So ஆன்மீக உலகத்துல ஒரு நபர் மட்டும் கிடையாது, எண்ண முடியாத நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தனிப்பட்ட கிருஷ்ணரோட உறவு இருக்கிறது. And everybody is doing activities in a very harmonious way. So எல்லாரும் ஒற்றுழைத்து பகவானோட திருப்தி செய்வதற்காக செயல்படுகிறார்கள். So we have a perfect community in a perfect world. So பூர்ணமான ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டம் ஒரு பூர்ணமான உலகத்தில் இருக்கிறது, ஆன்மீக உலகத்தில். So all we have to do is establish the relationship between Supreme Lord and the self. So பகவத்கீதா படி என்ன மிக உயர்ந்த இலக்கு என்றால் ஆத்மா பகவானோட பரமாத்மாவுடைய ஒரு உறவை சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். And then we start a reciprocation. அப்பொழுது பரிமாற்றம் ஆரம்பிக்கிறது. So this we call bhakti yoga. அந்த அன்பு என்ற பரிமாற்றம், பகவானுக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் அன்பு பரிமாற்றம் தான் பக்தி என்று கூறப்படுகிறது. And what is the result of that? அதோட விளைவு என்ன? We get the highest bliss. ஆத்மாவுக்கு மிக உயர்ந்த பேரானந்தம் கிடைக்கிறது. So by realizing the Supreme Lord, then we get highest possible happiness, which is eternal. So பகவானை உணர்ந்தோமானால் நமக்கு மிக உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கிறது. அதுக்கு மேல உயர்ந்த ஆனந்தமோ பேரானந்தமோ இல்லை, கிடைக்காது. So how do we establish this happiness? How do we get this realization? எப்படி நாம் பகவானை உணர முடியும்? So we do it through bhakti yoga. பக்தி யோகம் மூலமாக இது சாத்தியமாகும். Now there are many types of bhakti yoga. We can engage the eyes and ears, etc. So பலவிதமான பக்தி யோகங்கள் இருக்கு. நம்ம கண்ணை பகவான் சேவையில் ஈடுபடுத்தலாம், கைகளை ஈடுபடுத்தலாம், கால்களை ஈடுபடுத்தலாம். But again, use the mind. அப்பயும் நம்ம மனசை பயன்படுத்த வேண்டும். Mind is very important because it's the chief of all the senses. So மனசு ரொம்ப முக்கியமானது. because நம்மளுடைய புலன்கள்ல முக்கியமான புலன், எல்லா புலனுக்கும் மையமா இருக்கக்கூடியது நம்முடைய மனசு தான். So as I said at the beginning, the first principle was we have to begin to control the mind. So முதல் கொள்கை நம்ம பார்த்தோம் ஆரம்பத்துல, நாம் மன அடக்கம். But then people say, very difficult to control the mind. நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல மனசை என்னால அடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. So we have a very easy process. So மனசை அடக்குவதற்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு process வழி இருக்கிறது. We have mantra. Mantra means to deliver the mind. So மந்திரம் இருக்குது. மந்திரம்னா மனசை விடுவிக்க, அது பேர் மந்திரம்னு பேர். Complete control